ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, ஒரு பழமையான ஒரு கதையை நான் படித்தேன். அந்த கதை இன்றைய நற்செய்திக்கு ஒத்துப்போகிறது. அந்த பழமையான ஒரு நம்பிக்கையின்படி ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகில் பிறக்கும்போது கழுத்தில் 2 பைகளை தொங்கவிட்டு வாழ்கின்றான். ஒன்று முன்னாலும் மற்றொன்று பின்னாலும். 2ம் குறைகளால் நிரம்பியுள்ளன. இந்த 2 பைகளும் குறைகளால் நிரம்பியுள்ளன. முன்னால் இருக்கும் பையில் அண்டை மனிதரின் குறைகள் இருக்கின்றன. பின்னால் இருக்கும் பையிலோ அவனுடைய சொந்த குறைகள் இருக்கின்றன. ஆனால் மனிதன் தன் குறைகளை பார்க்க முடியாமல் இருக்கின்றான். ஆனால் பிறரின் குறைகளை பார்க்க தவறுவதில்லை. இதன் பொருள், ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களை விமர்சிக்கவும் குறை கூறவும் ஒரு இயல்பான மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தங்களை மற்றவர்கள் குறை கூறுவார்களோ குற்றம் சாட்டுவதையோ யாரும் விரும்புவதில்லை. அதனால்தான் நாம் இந்த சிறு கதையில் நாம் படிக்க கேட்பது போல, முன்னால் தொங்கிக் கொண்டிருக்கும் மற்றவருடைய குறைகளை நம்மால் மிகவும் எளிதாக பார்த்துவிட முடியும். ஆனால் பின்னால் பையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய குறைகளை நாம் திரும்பி பார்ப்பது என்பது மிகவும் கடினம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார்: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். உன் சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீ பார்க்கிறாய், ஆனால் உன் கண்ணில் இருக்கும் மரத்துண்டை கவனிப்பதில்லை. இது பிறரின் குறைகளை தேடுவதிலும் காரணமின்றி அவர்களை தீர்ப்பளிப்பதிலும் மகிழ்ச்சி காண்பவர்களுக்கு இயேசு வழங்கும் எளிய ஆழமான ஒரு அறிவுரையாகும். அப்படியானால் தீமையை பார்த்தும் அமைதியாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வி நம்முள் தோன்றலாம். இல்லை, இங்கே நாம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஒரு செயலையை நியாய தீர்ப்பது. ஒருவர் செய்த செயல் தவறானதா நல்லதா என்பதை ஆராய்வது அவசியம். ஏனெனில் அதன் மூலம் அவர் தனது செயல்களின் சமூக விளைவுகளை உணர முடியும். இந்த வகையான தீர்ப்பின் நோக்கம் திருத்தம் ஆகும், கண்டனம் அல்ல. நாம் அவரை திருத்துகின்றோம், அவரை கண்டிப்பதில். இயேசுவே சகோதர அன்போடு திருத்தம் செய்வது நமது சமூக பொறுப்பு என்று நமக்கு கற்பிக்கின்றார். ஆனால் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அவசரப்படாமல் பொறுமையுடனும் உண்மைகளை ஆராய்ந்தும் செயல்பட நமக்கு இன்றைய நற்செய்தி வழியாக அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவதாக, ஒருவரையே முழுமையாக தீர்ப்பது. ஒரு மனிதரையே முழுமையாக அவர் கெட்டவர், அவள் மோசமானவர் என்று முத்திரை குத்துவது தான் இயேசு தவிர்க்க சொல்கிறார். ஏனெனில் மனித கண்கள் பெரும்பாலும் நல்லதை விட கெட்டதையே முதலில் பார்க்கின்றன. நற்பண்புகளை விட குறைகளையே அதிகமாக கவனிக்கின்றன. ஒருவரை முழுமையாக தீர்ப்பதில் 2 முக்கியமான உண்மைகளை நாம் அறிய மாட்டோம். ஒன்று, அவர் பாவம் செய்யாமல் இருக்க எவ்வளவு போராடினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள மாட்டோம். அவருடைய உள்ளத்தையும் பார்க்கவும் எல்லா உண்மைகளையும் அறியவும் நமக்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் கடவுள் ஒருவரே அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். நாம் பல நேரங்களில் மற்றவர்களை அநியாயமாக விமர்சிக்கின்றோம்.
அவருடைய சூழ்நிலைகளையும் நோக்கங்களையும் முழுமையாக அறியாமல் தீர்ப்பு வழங்குகின்றோம். ஆனால் எல்லா உண்மைகளையும் அறிந்திருக்கும் கடவுள் மட்டுமே நமக்கு நீதிபதியாக இருக்க முடியும். ஆம், இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் முக்கிய பணி என்பது என்னவென்றால் மற்றவர்களை கண்டனம் செய்வது அல்ல, மாறாக அவருடன் சமரசம் செய்து சகோதரத்துவத்தை உருவாக்குவது. கடவுள் நமக்கு ஒப்படைத்த பணி மற்றவர்களை கண்டனம் செய்வது மட்டுமல்ல, அவர்களை சமாதானத்துக்கும் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் வழி நடத்துவதாகும். புனித பவுல் அழகாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: கடவுள் கிறிஸ்துவின் மூலம் உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அவர்களுடைய குற்றங்களை அவர்கள் மேல் சுமத்தவில்லை. அந்த ஒப்புரவின் செய்தியை நமக்கு ஒப்படைத்துள்ளார். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கும் முன் நான் எல்லா உண்மைகளையும் அறிந்திருக்கிறேனா என்று நாம் நம்மை கேள்வி கேட்க வேண்டும். அதே சூழ்நிலையில் நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன்? நான் என்ன செய்திருப்பேன்? நான் திருத்த விரும்புகிறேனா அல்லது கண்டிக்க விரும்புகிறேனா என்று நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியில் அதுதான் இயேசு நமக்கு விடுக்கும் முதன்மையான அழைப்பு. நம் பையில் பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய குறைகளை நாம் உற்று நோக்க வேண்டும். அதை பார்ப்பது என்பது மிக மிகவும் கடினமானது. கடவுள் நம்மை நீதிபதிகளாக அல்ல, அன்பின் தூதர்களாகவும் சமரசத்தின் பணியாளர்களாகவும் நம்மை அழைத்துள்ளார். எனவே குற்றம் காண்பதை விட கருணை காட்டுவதும், கண்டிப்பதை விட ஒருவரை புரிந்து கொள்ள முயல்வதும், தீர்ப்பதை விட அன்பு செலுத்துவதும் தான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் ஒரு முக்கியமான அழைப்பு இந்த நற்செய்தியின் வழியாக. ஆகவே இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காமல் அவர்களை அன்புடன் சகோதரத்துடனும் நேசித்து நாம் வாழ இறைவனின் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஜெபம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்த அன்பு இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இதோ இந்த புதிய வாரத்திலே நாங்கள் எடுக்க இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் தந்தையே. சிறப்பாக இன்றைய முதல் நாளிலே இந்த வாரத்தில் முதல் நாளிலே நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும் தந்தையே. நாங்கள் பல நேரங்களில் எங்கள் கண்களினால் குறைகளை மட்டும் கண்டு கொண்டிருக்கிறோம். நீ படைத்த எங்களுடைய கண்களினால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நடக்கின்ற பலவிதமான நன்மைகளை கண்டு நேர்மறையான மக்களாக மற்றவர்களை அன்பு செய்து சமத்துவத்தோடும் சகோதரத்தோடும் வாழ அருள் வேண்டி உம்மிடம் மன்றாடுகிறோம். மேலும் நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதர்களாக இந்த உலகில் பணியாற்றிட அருள் தர வேண்டி உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென்.